ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. என்னோடய ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மட்ட ஊருகா சேனல்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோ தான். குண்டூர் காரம் மூவியோட ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே. யார் மனதையும் டேய், பெரிய ஃபேமிலி பங்களா வீடு எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. எடுத்துட்டேனே. அப்பா கம்பெனி ஷேர் சிஇஓ எடுத்துட்டியா? நான் எடுத்துட்டேனே. ஃபிளாஷ்பேக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? நான் எடுத்துட்டேனே. டேய் 90 சீனியர் ஆக்டர்ஸ் எடுத்துட்டியா? ஓகே. நான் எடுத்துட்டேனே. 2 ஹீரோயினி எடுத்துட்டேனே. டேய் இரு, இது என்ன இடுப்பு டெம்ப்ளேட்னே? இது லிஸ்ட் இல்லவே இல்லையே. பசங்களுக்கு குஜாலா இருக்கும் சார், சம்டைம்ஸ் தேவைப்படும். ஓகே, எடுத்துட்டு வா. மகேஷ் பாபு சேர்ந்து பண்ற 3வது படம். மகேஷ் பாபு பிரகாஷ் ராஜ் சேர்ந்து நடிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. ஏகப்பட்ட வடம் இருக்கும் பாரு மாதிரி. நான் தெலுங்குல நிறைய பார்த்திருக்கேன். மகேஷ் பாபுவும் பிரகாஷ் ராஜ் ஒரு 10-15 வடம் இருக்கு. 13வது படம். இப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்மறையான விமர்சனங்களை வாங்கிய குண்டூர் காரத்தை தான் நாம சிபிஐல பார்க்க போறோம். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. ஐயோ, அந்த கருமத்தை மட்டும் போடாதீங்கடா. ஓபன் பண்ணா மதி மீது மேகம் படர்ந்து மேய்ச்சல் பண்ணும் ஒரு இரவு நேரம். ஜக்குபாய் ஆல்கஹால் அடிச்சுட்டு ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாப்புல. ஜூலைல பரமுவாக, ஆகஸ்ட்ல பிளாஸ்ட் மோகனாக, செப்டம்பர்ல ஏகாம்பரமாக, நவம்பர்ல ஸ்ரீதராக மாறுவேடமிட்டவர் இதில் ஜக்குபாய் அண்ணனாக. இந்த சைடு ஜெயராம் ஜெய மூவி சாங்ஸ் கேட்டுட்டு இன்னும் ஒரு பாட்டுன்னு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை ரசிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி வாழ்க்கையை ரசிக்கிற அவருக்கு தெரியல, அந்த ஆனந்தம் இன்னும் 1/2 மணி நேரம் கூட தாக்க பிடிக்காதுன்னு. என்னாச்சு? சும்மா இருந்த சுனில சும்மா இல்லாம அவங்க ஃபேக்டரியா ஃபயர் பண்ணிடுறான். பத்த வச்சுட்டியே பரட்ட. ஏய், ஏன்டா இந்த மில்ல கொளுத்துன? கோல்டி பையா கோல்டி மாத்தி வெட்டிடுறாப்ல. ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்க? பாதத்தர்ல கொலை பண்ணி வச்சிருக்காரு. இந்த சம்பவத்துல ரம்யா கிருஷ்ணன் அவங்க அம்மா அவங்க பையன் கையை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த ஷார்ட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். பின்னாடி செம மேட்டர் ஒண்ணு இருக்கு. அப்புறம் கட் பண்ணா ஜெயராம் ஜெயிலுக்கு போயிடுவாரு. ரம்யா கிருஷ்ணன் சூப்பர் டீலக்ஸ் ஷில்பா ஜெயில இருந்து வர மாதிரியே வாயை தொடச்சிட்டே வராங்க. போறாங்க அப்பா வீட்டுக்கு. அப்பா அம்மா இருந்தும் அனாதையா வளர்றான் பையன். ரமணா. இந்த ரமணாக்கு தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. இந்த ரமணாக்கு தெலுங்குலயே பிடிக்காத வார்த்தை வைர வெங்கடசாமி. ஏன்னா அதுதான் தாத்தா பேரு. தாத்தா என்ன பண்றாரு, ஒரு கட்சி வச்சிருக்காரு. கட்சியோட பேரு தெலுங்கு வெற்றி கழகம் இல்ல, அவ்வளவு யோசிக்க வேணாம், ஜனத்தலம் பார்ட்டி. தாத்தா நமஸ்காரம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. உங்க புண்ணியத்துல 2 தடவை எம்எல்ஏ ஆயிட்டேன். இன்னொருக்கா தயவு பண்ணீங்கன்னா மினிஸ்டர் ஆயிடுறேன். மதுலு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த டைம் நான் என் பொண்ணை மினிஸ்டர் ஆக்க போறலு. நீ போய் அப்படி ஓரமா உட்காருலு. வாரிசு அரசியல். இவன் பாக்குறத பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல வந்து பிரச்சனை பண்ணுவான் போல தெரியுதே. இதுதான் தாத்தா வைர வெங்கடசாமி வரலாறு. பொதுவா எல்லா தாத்தாவும் எப்படி இருப்பாங்க? இந்தாடா பேரடி 10 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா இந்த தாத்தா பத்திரத்தை கையில கொடுத்து உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு சொல்றாரு. போட்டிருக்க மாட்டாரே, இல்ல போட்டாரு. யாரே கையெழுத்து போட்டாரா? என்ன போட்டு கூலிக்கு இருக்கு. సృష్టించే విధ్వంసం కోసం ఎదురు చూస్తూ ఉంటాను. Hey, I have seen this one. It's a classic. Mr. Dinesh, இப்படி எல்லாம் அடிக்கடி நாஸ்டாலஜியா பண்ணக்கூடாது. சாரி யுவர் ஆனர், அந்த சீனை பார்த்ததும் பிஸ்தா ஞாபகம் வந்துருச்சு. இந்த படம் இப்ப வந்திருக்கணும். வந்திருந்தா அனிமலை விட மோசமா அடிச்சிருப்பானுங்க. தாத்தா இன்டர்மீடியட் வச்சு பேராட்டி மிரட்டினதுக்கு இப்ப பேராட்டி தாத்தாவை இன்டராக்டிவ் மிரட்டிட்டு ஜீப் எடுத்துட்டு போறாரு. பாத்தீங்களா எங்க மகேஷ் பாபு எப்படி மாஸ் பண்றாருன்னு? அவரை முதல்ல நல்ல டிரைவிங் ஸ்கூலா சேர்ந்து லைசென்ஸ் எடுக்க சொல்லு. கோணல் மானலாம் ஓட்டுறாப்ல. தம்பி அது ஹீரோயிசம்பா. எதுக்கு? சாங் லீடுக்கு. ஐயோ, இந்த சாங்க டெய்லி கேட்டு கேட்டு தெலுங்கு லிரிக்ஸே மனப்பட ஆயிடுச்சே. அப்புறம் தாத்தா அவரோட ஆஸ்தான வக்கீல கூப்பிட்டு அவனை கையெழுத்து போட வைக்கிறது பொறுப்பு. இல்லைன்னா பாரு உன்னை சம்பேஸ்தான். இப்ப வக்கீல் பயந்து போய் அவர் பொண்ணு ஸ்ரீலீலா கூப்பிட்டு நாமத்த மகளே, அப்பா உயிரும் ஏதாவது பண்ணி அவனை எப்படியாவது கையெழுத்து போட வையுமான்னு மகேஷ் பாபு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. அப்பந்தானே இல்ல மாமா ரமணா தம்பிக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை தான் பொண்ணுக்கு ஒப்படைக்கிறாரே. அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா இன்ஸ்டா இன்ஃபுளுசர். இன்னைக்கு நாம ஹோம் டூர் பார்க்க போறோம் காய்ஸ். இதுதான் முற்றம். துளசி செடி இருக்கிற இடம். கல்யாணமான பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் இங்கதான் வந்து வெக்கப்பட்டு சுத்தி வருவாங்க. வா, வாட் அ கண்டென்ட் குவாலிட்டி. இவங்கள மாதிரி ஆளுகளால தான் சோசியல் மீடியால கிளீவேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நாலேஜ் கம்மி ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் மாத்தி சிம் படிச்சுக்கிறாங்க. எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது ஒரு கவிதை தோணுது. அவள் மாறாப்பு மடிப்பில் மடங்கி விட்டான் மகேஷ் பாபு.
என்ன ஒரு முக கவிதை? எமோ ஏதாவதுனா குண்டூருக்கு வா, ஐ அம் தேர் ஃபார் யூ சொல்லிட்டு போனதுனால இப்போ அப்பா இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்தனால ஹீரோ ரமணாவை எங்க வழிக்கு அவனை உன் அழகை காட்டி செடிஸ்டை விழுந்து விடுவான். ஓகே, அப்படியாகட்டும். ராமு கோழிக்கறி குழம்பு கொதிக்கிறது திரும்பு கோழிக்கறி குழம்பு என்ன என்ன தூக்குதா? ஆமா, காலையில மடிப்பு இங்க இருந்துச்சு, இப்ப 3 இன்ச் கீழே. மவளே அடக்கி வாசி. ஸ்ரீலீலா அழகுல விழுந்தாரே தவிர அவளோட அஜெண்டால விழல. வேற வழி இல்லாம ஸ்ரீலீலா அவளோட அஸ்திரத்தை கையில் எடுக்கிறா. வெல்கம் டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஃபீச்சர் டிண்டுக்கல் ரீட்டா. அப்ப மகேஷ் பாபு சொல்றாரு, என் கெரியர்ல இவ்வளவு மாதிரி ஒரு ஆட்டக்கறி நான் பார்க்கவே இல்லடா. ஏன் தமனாவோட டான்ஸ் இடுப்புக்கு கிட்ட வருவாடா இவ. தமனா தானே பெருசு, ஸ்ரீலீலா தானே பெருசு, தமனா தானே பெருசு, ஸ்ரீலீலா தானே பெருசு. நீயே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த ரோலை பூஜா பண்ண வேண்டியது பாதியிலே வெளியே போயிருச்சு. பூஜா இந்த ரோலை பண்ணியிருந்தா இந்த மாதிரி டான்ஸ் போஸ்ட்ல இருந்திருக்காது. ஆனா என்ன, பூஜா காலுக்கு 4 சீன் நச்சு வச்சிருப்பாப்ல. ஏன்னா ஹீரோயின்ஸோட அட்ராக்டிவ் ஸ்கில்ல கிள்ளி போறதில்ல. குருஜிக்கு நிகர் அவரே. அப்புறம் மகேஷ் பாபுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. பார்த்தமே வக்கீல் பொண்ணை வீட்டுக்கு அமிச்சு வச்சாரு. ஐயோ அந்த மாமா இல்ல, ரைவல்ரி மாமா ஜக்குபாய். மொத சீன்ல வந்தார்ல மாமா, ஜக்குபாய் வீட்டுக்கு போய் சண்டை போடுவாரு. அவரோட அப்பாக்கு ட்ரிபியூட் பண்ணேன். அப்பா பார்த்தமே ஜெயராம் மொத சீன்ல வந்தார்ல. ஐயோ அந்த அப்பாக்கு இல்ல, சொந்த அப்பாக்கு. என் பையன் ஒரு படத்துல கார்ல இல்ல, ஏனே கார்ல இருக்குனே. எங்கலே ரைவல்ரி மாமா நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா காலையில எரியுமே, அங்க நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா காலையில என்னடா எரியும்? ஏட்டா நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா காலையில பெட்டக்ஸ் எரியும். காரோட பெட்டக்ஸ்ல போய் பாருங்கடா. தெலுங்கு படம் தான். பட் இவ்ளோ கிளாமரா அங்கிட்டுக்குன்னு குறுக்க மறுக்க போயிட்டு வராளே, ஏதாவது இறங்கி வரானா பாருன்னு ஸ்ரீலீலா டிசப்பாயின்மெண்ட் ஆகி இந்த டீலிங்கே வேணாம்னு டீசல் வண்டியில போகும்போது மறுபடியும் அங்க வருகிற ஜக்குபாய். அங்க இருந்தது இறந்து போன அண்ணன் சுனிலோட சிலை. அந்த சிலையின் தலை தகர்க்கப்பட்டது. நான் உயிரோடு இருக்கும் போதுதான் எனக்கு தலை செட் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா நான் செத்த அப்புறமும் தலை செட் ஆக மாட்டேங்குது. என்ன சிச்சுவேஷன்? ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வந்துரும். எப்படி அங்க சாங் வேற ஒண்ணு வருது. ஐயோ இவ வேற இந்த அப்படி. இவ்வளோ நேரத்தில் கதை என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஹீரோவோட ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஏதோ வெடி வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அப்பா அம்மா இல்லை பிரிஞ்சு இருக்கிற அப்படி. ஆக்சுவலாக அப்பா தான் வந்து ஜெயராம், தாத்தா வந்து பிரகாஷ்ராஜ், ரம்யகிருஷ்ணன் வந்து அவங்க அம்மா வந்து மினிஸ்டராக ஏதோ பதவி கொடுத்து அதுக்கு ஏதோ அந்த எலெக்ஷனுக்கு ரெடி பண்ணிருக்காரு. இதுக்கு இடையில வந்து ஏதோ அம்மாவை வந்து சம்மந்தம்னு சொல்லி இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து கையெழுத்து வாங்க அந்த வக்கீல் வச்சுருக்காரு. அந்த வக்கீலோட பொண்ணு தான் ஹீரோயின். இது வரைக்கும் தான் எனக்கு புரிஞ்சிருக்குது. அதுக்கு நிறைய அந்த சைன் வாங்குறது அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க. அதில் நிறைய பாட்டு நடக்குது, அவங்களுக்கு நிறைய ரொமான்ஸ் வந்துருக்குது. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். வெண்ணலா கிஷோர் பாட்டோட ஸ்டார்டிங்ல அந்த தலை எடுத்துப்பாரு, பாட்டோட எண்ட்ல தூக்கி போட்டுருவாரு. ஏன் ஃபுல் இங்க வந்து தூக்கி போட அந்த தலை ஏன்டா இவ்வளவு நேரம் கேரி பண்ணிட்டு வந்த? மாண்டேஜ் சாங் இல்லையா, அதான் சாங் ப்ராப்பர்ட்டி. சிக்னேச்சர் போடாம சிக்கல் கொடுத்துட்டே இருக்கறனால தாத்தா பேரண்டி மேல ஒரு பொய்யா ஒரு புகாரை கொடுத்துருவாரு. இது தெரிஞ்ச பேரண்டி தாத்தாவோட இல்லத்துக்கு என்ட்ரி ஆகி வீட்டுக்கும் கேட்டுக்கும் நடுவுல 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அப்பா உண்மையிலே பெரிய வீடா இருக்கு. வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டான் வாடா பேராண்டி, கேஸ் வாபஸ் வாங்கணுமா? அப்ப கையெழுத்து போட்டு கொடு. வக்கீல் மாமா அதுல என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே படி. என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு 85 இன்ச் ஸ்மார்ட் டிவியை அடித்து நொறுக்கினார். அப்படியே போட்டிருக்கு. ஆமாங்க, ஓகே அப்படியே பண்ணிடுறேன். அடுத்து சொல்ல சொல்ல என்ன கேஸ் கொடுத்தாங்களா என்ன இருக்கா திரும்பி ரீக்ரியேட் பண்றாரு. அப்படியே பண்ணிடுறேன். அடுத்து என்ன போட்டிருக்கு? நான் பெல்ஜியம்ல இருந்து வாங்கிட்டு வந்த சாண்டிலியரை இழுத்து கீழே போட்டு உடைத்தார். ஓகே அப்படியே பண்ணிடுறேன்.
ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. அந்த தாய் தன் சேயை பார்க்கும் நேரம் இது. கடவுளை பார்த்த பக்தனை போல உறைந்து கொண்டு தன் அம்மாவை கண்டு கொண்டிருக்கும் மகன். சூப்பர் அம்மா. ஓங்கி ஒரு அப்பு. தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு ஒரு டைலாக் அடிக்கிறாரு. అమ్మ పెట్టే 2 పెడితే గానీ కడుపు నిండదు. இந்த ஆளுக்கு வேற வேலையா இல்ல, இந்த வரேன் இரு. என்ன புரியல தெலுங்குல. ஆய வச்சுட்டு கம்முன்னு இருந்தா போட்டோவாச்சு மிஞ்சி இருக்கும். உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்பு வாங்கிட்டு அபூர்வ சகோதரர்கள் அப்பு மாதிரி சோகமா வெளியே வந்து வெளியே வரானா அப்ப லேட் ஆகும். வாங்கடா போய் டீ சாப்பிட்டு வருவோம். இருங்க உட்காந்து டைலாக் பேசுவாரு, கேட்டு போங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை அடிக்க கூடாது கூட தெரியல அவளுக்கு. அவதான் எங்க ஆத்தாக்கு. இப்பதான் திருவிக்ரம் ஸ்டைல டைலாக் ஒண்ணு. வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி, உள்ள அன்ஃபேர் அண்ட் லவ்லி. வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி, வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி, வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி. ஏயா என்ன ஃபேர் அண்ட் லவ்லிக்கு ப்ரமோஷன் பண்றியா? கட். ஆஃப்டர் த பிரேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேராண்டி கையெழுத்து போடணும், அதுதான் கதை. அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல தலைவரும் கையெழுத்து போட்டுருவாரு. ஒரு பிளாட் முடிஞ்சுச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தா தாத்தாவை பக்கச்சுக்கிட்ட எம்எல்ஏ வந்து ரமணாவை பார்த்து தம்பி வணக்கம், என் பேரு காட்டமது, உங்களுக்கும் உங்க தாத்தாக்கும் கான்ஃபிளிக்ட் தெரியும், எனக்கும் அந்த ஆளை பிடிக்காது, எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி நாம ஏன் ஒண்ணு சேர்ந்து உங்க தாத்தா சாம்ராஜ்யத்தை சரைக்க கூடாது, அவளோட பொண்ணை தோக்கடிச்சு வீட்டுல உட்கார. அதுக்கே நீங்க ஒண்ணும் சொல்லல. இப்பதான் படத்தோட குரூஷியல் பாயிண்ட்டுக்கு வரோம். யாராவது செத்துட்டாங்களா? ஆமா உங்க தாத்தா. பிரகாஷ்ராஜ் கொண்டுட்டாங்களா? திடீர்னு கரெக்டா பேசுறானே. பேராண்டி நம்பர் 2 அரசியல்வாதி சாக்க ஒரு மாநாடு நடத்துற தாத்தா. அப்போ பேராண்டி நம்பர் 2 மப்ப போட்டு மல்லாப்படுத்திடுவாரு. கைத்தறியில சாத்துன்னு சாத்தி உங்ககிட்ட என்ன சொன்ன, என்ன பண்ணி வச்சிருக்க, அவன் யார் தெரியுமா? என்னோட வாரிசு. அவன் உன் வாரிசு. நீ பார்த்த அடி வாங்க முடியாம ரமேஷ் காரு எல்லாத்தையும் உளறிடுவாரு. அவன் என் பையனே இல்ல, அப்புறம் ஹவு ஹி கேன் பி யுவர் வாரிசு? வெயிட் வாட்? எனக்கு குழந்தையே பிறக்கல, நானும் பொண்ணும் பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் பெட்ரூம் வந்து பாரு பெருசு, 2 பெட்டுக்கு நடுவுல பேட்மிண்டனே ஆடலாம். ஆனா நாங்க ஒரு நாள் கூட பேட் பால் விளையாடுறது கிடையாது. ஒரு வாட்டி கூட பண்ணது இல்லையா பாஸ்? இல்லையே. இப்பதான் எல்லா முடிச்சியும் பல்லுல கடிச்சு அவுக்குறாங்க. ஜனத்தனம் கட்சி தலைவர் பொண்ணு வசுந்தரா வேற்று சாதிகாரன் கூட ஓடி போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அது இந்த கிழவனுக்கு பிடிக்கல, ஜாதி ஓட்ட வாங்க முடியல, இல்லாத பாக்கைய புகையை போட்டு வர வச்சு புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி கூட்டு வந்து தான் கூடயே இருக்கான். தான் சொந்தக்காரன் கட்டி வச்சு தன்னோட சாதி ரத்தம் தான் தன்னோட அரசியல்வாதிசா இருக்கும்னு நினைச்சு பெருசித்தனை தீங்கி விழ வச்சிருக்கு. இது பெருசு சைலண்டா பண்ண சம்பவம். ஆனா புலி 10 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயும் கூட்டிருக்காங்க. டம்மியா ஒரு ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் ஆயிடுச்சு, விசேஷம் எதுவும் இல்லையான்னு ஊரு நாக்கு மேல பல்லு போட்டு பேசக்கூடாதுக்காக ஆஸ்திரேலியா அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க போய் 10 மாசம் கழிச்சு ரோட்ல கிடந்தவன வீட்டுக்கு கூட்டு வந்து இவன் தான் நைனா உங்க பேரன் நம்ப வச்சு இவ்வளவு வருஷம் டிராமா ஆடி. இதெல்லாம் எதுக்காக? என் பையனுக்காகவா? ஆமா, என் அப்பன் சாதி வரியில ஏதாவது என் பையனை பண்ணிட்டா அதுதான் வேற வழி இல்லாம விலகி வாழ்ந்தேன். இதுதான் ஒரு தாயின் தாகம், தியாகம். ஏங்க இதுக்கு அப்பனை ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டு அவங்க புருஷனோட புள்ளையோட சேர்ந்து எப்போ வாழ்ந்துருக்கலாமே. அப்போ வேற ஒருத்த பையனுக்கா நான் குண்டி கழுவி விட்டேன். இருந்தாலும் எப்படி சார் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பொண்டாட்டி இருந்து எதுவுமே பண்ணாம எப்படி சார் இருந்தீங்க? டோன்ட் டச் ஹர் வித்தவுட் ஹர் அனுமதி. అందం అమ్మాయితే నీలా ఉందా అన్నట్టుందే మోమాటాలే వదల్నాయే అడగాలంటే కౌగిలే ఉండిపోరాదే గుండె. இது என்ன கதை? அன்னைக்கு அடிச்ச அதுவா எனக்கு உன்னை தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சுடா. தம்பி இந்த 2 பேர் இதுல அம்மா பையன் தானே? இல்ல பேசுறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். போன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். லெட்டர் போட மாட்டேன். இமெயில் அனுப்ப மாட்டேன். சரி அட்லீஸ்ட் முத சீன்ல விட்ட கையை இப்ப புடிச்சிடுறாங்க. இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த கனெக்டிவிட்டி. நேரா வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்தி இப்போ மம்மி கேக்குறாங்க எவ்வளவு அழகா இருக்க, அப்புறம் என்ன தாடி வச்சிருக்க? அதுவா லவ் ஃபீலியருமா. யாருடா அந்த பொண்ணு? நீதான். ஐய இன்செஸ்ட். அம்மா பையன் பிரிவின் இயக்கத்தை காதல் மாதிரி காட்சிப்படுத்த ட்ரை பண்ணி அது நினைச்ச மாதிரி சரியா வரல, அவ்வளவுதான். பதற வேண்டாம். இந்த படம் எங்க தோத்துச்சு தெரியுமா? கேஸ்டிங்ல. இந்த அம்மாவை போட்டோ எடுத்து மேட்ரிமோனியில மணமகன் வேண்டும்னு போட்டா இப்பவும் 400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். இவருக்கு ஷேவ் பண்ணி செக்குடு சட்டை போட்டு டக் பண்ணி டக்குன்னு காலேஜ் கமிச்சா ப்ராஜெக்ட் பண்ற MBA ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பாரு. இப்படி இன்னமும் இளமை திரும்புதே மோட்ல இருக்கிறவங்க 2 பேரை போய்
விஷயம் புரியாத வெள்ளக்காரன் சப்டைட்டிலோட பார்த்தா ஏதோ டீன் பாய் லவ்ஸ் மில்ஃப் ஸ்டோரி நினைச்சிருவான். அப்புறம் புருஷனும் கொஞ்சம் சேர்ந்துருவாங்க. ஓ ஜெயராம் படத்துல இருக்கிறத மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சீன்ல ஆமா, ஜெயிலுக்கு ஆரம்ப போயிட்டு scene ல வந்தவரு வேற ஆம்னி பஸ்ல காட்டவே ஜன்னல் இல்ல. சீட்டை பிடிச்சி உட்காந்து அங்கிள் மாதிரி படம் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டே இருப்பாரு. கடைசியில அவர் கூட உட்காந்து பாட்டு கேட்க ஒரு ஆள் வந்துரும். வாட் அ லாயன் அண்ட் லவ்வபிள் வைஃப். சூப்பர். ஓகே, வீடியோ முடிஞ்சு. நம்ம ரோஸ்ட் வீடியோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரோஸ்ட் வீடியோ நிறைய சேனலில் பார்ப்போம். நான் அவங்க வந்து டேரெக்டாக கதையவே சொல்லி இல்லை உட்காந்து பேசுவாங்க, இல்லை கிளிப்ஸ் வந்து பின்னாடி ஓடிட்டுருக்கும், அதில் என்ன நடந்திருக்குங்கிறத பேக்ரவுண்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய சேனல் பார்த்துருக்கேன். ஆனால் மற்ற ஊர்களை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இடையில அந்த மீம் டெம்ப்ளேட்ஸு, படத்தோட டெம்ப்ளேட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அது வந்து ஒரு கோர்வையாக கன்வியூஸாக பார்த்தா மட்டும்தான் புரியும். நான் இதுக்கு முன்னாடி மற்ற ஊர்கள்லேருந்து நிறைய வேறு வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் மூவி ரோஸ்ட் வீடியோ இதுதான், குண்டூர்காரன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு ஒரு சில இது புரியல, அதனால தான் இடையில நிறுத்தி பாஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக போச்சு. அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஐ மீன் எனக்கு அந்தளவுக்கு புரியல. ரெண்டையும் இடையில மீம் டெம்ப்ளேட் வந்துருது, இந்த பக்கம் படத்தோட டெம்ப்ளேட் கதையை சேர்த்து சொல்கிறேன். அப்படி கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரியும் சொன்ன அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு, ஒன்றும் போரிங்காலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. என்னோட ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பை.